ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம் சார். இப்ப மேற்கு வங்கம் புதுச்சேரி தேர்தல் அந்த ஓட்டு கணிப்புல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அங்க பாஜக கூட்டணி புதுச்சேரியிலும், மேற்கு வங்கத்தில் பாஜகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரிதான் எல்லா கருத்து கணிப்பும் வந்திருக்கு. ஏதோ ஜன்மத்துங்கிற ஒரு நிறுவனத்தின் கருத்து கணிப்பு மட்டும் 200 தொகுதிக்கு மேல மம்தா கண்டிப்பா வருவாங்கன்னு அவங்களுடைய ஒரு கணிப்பு மட்டும், அந்த நிறுவனத்தினுடைய இது மட்டும் தான் அப்படி வந்திருக்கு. அதை திரிணாமுல் காங்கிரஸ் எடுத்து வச்சுட்டு எப்படி நாங்க திருப்பி 4வது முறையும் வந்துருவோம்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க பொதுவா மேற்கு வங்க கல அரசியல் சூழல் அறிந்தவருங்கிற முறையில் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த கருத்து கணிப்பு எதுவுமே அக்யூரேட்டா இருக்க முடியாது. அவங்கவுங்களுக்கு வசதியானது மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு இது இப்படித்தான் வரப்போகுது. இப்போ இங்க டிஎம்கேக்கு 3 கருத்து கணிப்பு டிஎம்கேக்கு ஆதரவா இருக்கு, 3 நாளும். 2 ஏடிஎம்கேக்கு ஆதரவா இருக்கு, 1 டிவிகேக்கு ஆதரவா இருக்கு. எல்லாருமே அவங்கவுங்க தான் எடுத்து வச்சுக்கிட்டு பேசுவாங்க. அந்த கருத்து கணிப்பிலேயே பெரும்பாலும் சொல்லுவாங்க, தேர் கேன் பி எரர் ஆஃப் மார்ஜின் அப் டு 3%. இப்ப பல சமயங்கள்ல கேண்டிடேட்டுடைய முதல் கேண்டிடேட் ஜெயிச்சவருக்கும் அடுத்து வந்தவருக்கு இடையில உள்ள வாக்கு வித்தியாசமே 1%, 2% தான் இருக்கும். அப்ப இந்த 3% அது கம்ப்ளீட்டா திசை மாத்திர முடியும். இங்க மம்தா கொஞ்சம் சிரமத்துல இருக்காங்கிறது உண்மைதான். அது எந்த அளவுக்கு அந்த சிரமம் அவங்களை பாதிக்கும்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு நம்ம தேர்தல் எப்படிங்க வழக்கமா ஒரே ஒரு விரோதி தானே இருப்பாங்க. மெயின் இப்ப இந்த தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏடிஎம்கே மெயின் அப்போசிஷனா இருந்தது. இன்னைக்கு ஏடிஎம்கே, டிவிகே இந்த 2 பேரும் தேர்ட் ஃபோர்ஸா வந்துருக்கு. தேர்ட் ஃபோர்ஸ் இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. விஜயகாந்த் வரலையா, சீமான் வரலையா? ஆனா அவங்க இங்க இது பண்ண முடியல, மார்க்கெட் தங்களை பண்ணிக்க முடியல எஃபெக்டிவா. ஏடிஎம்கே, டிஎம்கே இவங்க 2 பேருக்கு இடையில தான் இருந்தது. மம்தாவுக்கும் சிபிஎம்முக்கும் எதிரையில தான் ஃபைட் இருந்துகிட்டே இருந்தது. மம்தா ஜெயிச்சு வந்தோடனே அவங்க சிபிஎம் கம்ப்ளீட்டா அவங்களுடைய நோக்கமே அடுத்த 5 வருடத்துக்குள்ள சிபிஎம் அட்ரஸ் இல்லாம ஆக்கிடணும். அவங்களுக்கு சிபிஎம் மேல அவ்வளவு கோவம் இருந்தது. அதுல அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. ஆனா பெங்காலிஸ் பொலிட்டிக்கலி கான்சியஸ் பீப்புள். ஒரு விதத்துல பெங்காலிஸ் பத்தி சொல்றதுல சரி, இந்த சினிமா கிரேசி தமிழியன்ஸ் மாதிரி கிடையாது. சினிமாக்காரங்க பின்னாடி ஓடுற புத்தி பெங்காலிஸ் கிடையாது. அவங்களுக்கும் சினிமாக்காரங்க மேல அளவு கடந்த அபிமானம் எல்லாம் இருந்தது. ஆனா அது சினிமாங்கிற அளவுல மட்டும்தான் வச்சிருந்தாங்க, இன்னைக்கு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வலுவான ஒரு ஆளுங்கட்சி இருக்கிற இடத்துல அதே மாதிரி வலுவான ஒரு எதிர்கட்சி இருக்கணும் அப்படின்னு விருப்பம் உள்ளவங்க வங்க மக்கள். இவங்க சிபிஎம் டெசிமேட் பண்ணி அங்க ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணோட பிஜேபி அங்க உட்காந்துருச்சு. பிஜேபி உள்ள கொண்டு வந்த முழு பெருமையை மம்தா பானர்ஜிக்கு தான் உண்டு. ஆனா பிஜேபி விளையாடுற மாதிரியான அக்கிரமத்தனமான அரசியல் விளையாட்டு சிபிஎம் விளையாண்டது இல்லை. இவங்க விளையாடுறது இடியை கையில் வச்சுக்கிட்டு, சிபிஐ கையில வச்சுக்கிட்டு, எலெக்ஷன் கமிஷன் கையில வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட கேம் விளையாண்டது இல்லை. அதனால இன்னைக்கு மம்தாவுக்கு யார் யாரை எதிர்த்தெல்லாம் எலெக்ஷனை நடத்த வேண்டியிருக்குன்னா, 1 பிஜேபி, இன்னொன்னு SIR, 3வது எலெக்ஷன் கமிஷன். SIR தவிர எலெக்ஷன் கமிஷன் இன்னும் ஆக்டிவா இருக்காங்க. சீஃப் செக்ரட்டரியை மாத்து, ஹோம் செக்ரட்டரியை மாத்து, அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது அத்தனையும் இவங்களுக்கு டிஎம்சிக்கு எவ்வளவு இடைஞ்சல் கொடுக்க முடியுமோ அவ்வளவு இடைஞ்சலா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எதெல்லாம் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அப்படின்னு கேட்டா, ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியில இது ஒன்று இருக்கு, இந்த ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட். இப்ப எலெக்ஷன் கமிஷன் என்ன ஆர்டர் கொடுத்திருக்காங்க, சிபிஎஸ்இ சர்டிபிகேட்டை ஏத்துக்கலாம், ஸ்டேட் போர்டு சர்டிபிகேட்டை ஏத்துக்க கூடாது, ரிட்டன் ஆர்டர். இது எந்த விதத்துல நியாயம்? ரொம்ப பொலைட்டா சொல்றதுன்னா அயோக்கியத்தனமான ஆர்டர். ரொம்ப பொலைட்டா சொல்றதுதான். அப்படிப்பட்ட ஆர்டர் கொடுக்கறதுல என்ன பண்றாங்க, இவங்க டிஎம்சிக்கு எவ்வளவு இடைஞ்சல் பண்ண முடியுமோ அவ்வளவு இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை இவங்க மம்தாவுக்கு இந்த 3ஐயும் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதையும் தவிர அவங்களுடைய கீழ் ரேங்க் கரப்ஷன் ஓவர பீரியட் ஆஃப் டைம் கரப்ஷன் அதிகரித்தான் செய்யும். இந்த ரெண்ட் சீக்கிங்னு சொல்லி ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. எந்த வேலைனாலும் அதுல பங்கு கேட்கறது, அந்த கீழ்மட்டத்தில் உள்ளவங்ககிட்ட அந்த இது ரொம்ப அதிகமா இருக்கு. சிபிஎம் இருந்தது, சிபிஎம் காலத்துல அதை விட இன்னைக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் மத்தியில பேருச்சு. மம்தா மேல மக்களுக்கு இன்னும் மரியாதை இருக்கு. ரூரல் பீப்புள் அவங்களுக்கு ரொம்ப மரியாதை இருக்கு மம்தா மேல, சந்தேகமே இல்லை. இன்னும் அவங்களுடைய ஹவாய் செப்பல், அவங்களுடைய காட்டன் சாரி இதுலதான் இருக்காங்க. அவங்களுடைய பிரதர்ஸை பத்தி, அவங்களுடைய சகோதரனுடைய பையன் அபிஷேகை பத்தி எல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் வர்றது. ஆனா இவங்களை பத்தி அப்படி கம்ப்ளைண்ட்ஸ் வர்றது இல்லை. பிளஸ் மம்தா இஸ் அ ஃபைட்டர், ஒரு பெண் புலி அப்படிங்கிற ஒரு மரியாதை வங்க மக்களுக்கு இருக்கு. இதை மீறி இதுவரைக்கும் பெங்கால்ல இவங்க மம்தாவுக்கு எதிரான ஈக்குவலான ஒரு கேண்டிடேட்டை கொண்டு வர முடிஞ்சதில்லை. ஆனா இன்னைக்கு சுபேந்து அதிகாரி அப்படி தயார் பண்ணிட்டு இருக்காங்க பிஜேபி. சுபேந்து அதிகாரி மம்தாவுடைய செகண்ட் லெப்டினன்டா இருந்தவர். மம்தா டிஎம்சி அவங்க கூட இருந்தவர் சுபேந்து அதிகாரி. அவருக்கு இவங்களுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய நெளிவு சுழிவு அத்தனையும் தெரியும். அவர் இன்னைக்கு அந்த நெளிவு சுழிவு அத்தனையும் பிஜேபிக்கு சார்பா அங்க பயன்படுத்துறதுக்கு நிச்சயமா முயற்சி பண்ணுவாரு. எல்லா காரணங்களும் சேர்ந்து, அந்த காலத்துல சொல்லுவாங்களே மகாபாரதத்துல, அபிமன்யு எல்லாரும் சேர்த்து வச்சு அடிக்க பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி,
இதுல வந்து அருண்ஜேட்லி வந்து முரசொலி மாறனுக்கு ரொம்ப பெரிய புகழாரம் ஒண்ணு சூட்டினார். என்னன்னா, WTO மீட்டிங் நடக்கும்போது, தோஹால நடக்கும்போது, இந்த வல்லரசுகள் எல்லாமே சேர்ந்து வளர்ந்து வர்ற நாடுகளை வந்து ஒழிக்க பார்த்தாங்க, ஒடுக்க பார்த்தாங்க. அக்ரிகல்ச்சருக்கு இன்கம் டேக்ஸ் போடணும், அதை பத்தி ஆரம்பிச்சாங்க. இவர் வந்து தன்னந்தனியா நின்று முரசொலி மாறன் சண்டை போட்டார். இத நானும் நீங்களும் சொன்னா, அல்லது தமிழ்நாட்டை சேர்ந்து சொன்னா, ஒரு தமிழனுக்கு பெருமை சேர்க்கறதுக்காக சொன்னீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அருண்ஜேட்லி அப்போசிஷன் பார்ட்டியுடைய பின்னாடி வந்து மந்திரியானவர். அருண்ஜேட்லி வந்து என்ன சொன்னாரு? மகாபாரதத்துடைய அபிமன்யு தன்னந்தனியாக நின்றான். சுற்றி நின்று அவனை தீர்த்து கட்டினார்கள். ஆனால் முரசொலி மாறன் தன்னந்தனியாக அந்த அபிமன்யு போல் நின்றார். ஆனால் அவர்களால் அவரை வீழ்த்த முடியவில்லை. அவர் இந்த அத்தனை வளர்ந்து வரும் நாடுகளுக்கும் காவல் அரணாக நின்று ஜெயித்தார் அப்படின்னு சொல்லி சொன்னார். இன்னைக்கு மம்தாவுக்கு வந்து அங்க நிலைமை அது மாதிரி தான் இருக்கு. அபிமன்யு எல்லாம் சுத்திக்கிட்ட மாதிரி இந்த 4 சேர்ந்து சுத்துது. பிஜேபி, அடுத்து வந்து இவங்க எலெக்ஷன் கமிஷன், அடுத்து எஸ்ஐஆர், இவங்களுடைய பார்ட்டியிலேயே உள்ள ஆட்களுடைய செயல். அதுக்கப்புறம் அந்த கர்க் ஹாஸ்பிட்டல் வந்து அந்த பெண் மருத்துவர் ஒருத்தர் வந்து கற்பழிக்கப்பட்டு கொலை செய்த சம்பவம் அப்படிங்கிறது பெரிய அது ஆர்ஜி கர்க் ஹாஸ்பிட்டல் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. அதுல வந்து இவங்களுக்கு வந்து மம்தாவுக்கு வந்து பெண்கள் ஆதரவு வந்து கொஞ்சம் குறைஞ்சதுங்கிறது உண்மை. அதுக்கு அடுத்தவங்க சில ஸ்டெப் எடுத்தாங்க. ஆனா அந்த ஸ்டெப் எதுவுமே வந்து திருப்திகரமானதாக இல்லை. அந்த டாக்டருக்கு அளவுக்கு மீறின சப்போர்ட் எல்லாத்துக்கும் காரணம்னா கீழ் உள்ள மட்டத்தில் உள்ளவங்க கூட அந்த டாக்டருக்கு வந்து இது இருந்தது, சப்போர்ட் பேஸ் இருந்தது. அவங்க கூட வந்து ஹெட் இன் இது கொலூஷன் வந்து இவருக்கு இருந்தது. அதனால அவங்க எல்லாம் சேர்ந்து இவரை காப்பாற்ற பார்த்தாங்க. அப்படின்னு பலவிதமான குற்றச்சாட்டுகள் வந்தது. அதுல மம்தாவுக்கு வந்து சொல்லிக்கின்றபடியாக மம்தாவுடைய ஸ்டெப் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து நினைச்சாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு எதிராக இருக்கிறது. ஆதரவா இருக்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வரைக்கும் இந்த குஜராத்திக்காரங்க இங்க வந்து என்ன நாட்டாம பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற உணர்வு வந்து இவங்ககிட்ட இருக்கு, பெங்காலிஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மம்தாவுக்கு வந்து இட் வாஸ் ஈஸி கோ. முதல் தரம் மம்தா ஜெயிச்சது வந்து ஆன்டி சிபிஎம் ஓட்டு, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு. ஆமா, நந்திகிராம் இஷ்யூ. ஆமா, அது நிறைய அந்த நந்திகிராம் முக்கியமா இவங்க வந்து அந்த நந்திகிராம் வந்து டிராமடைஸ் பண்ணிட்டாங்க. அது தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்து அத்தனை விஷயங்கள் இவங்க பேசினாங்க, தேர்தல் வந்து பேசினாங்க. 2வது மம்தாவுக்கு கிடைச்ச ஓட்டு வந்து பாசிட்டிவ் ஓட்டு. இவங்க செஞ்ச வெல்ஃபேர் மெஷர்ஸ், இந்த ஏழை எளியவங்களுக்கு செஞ்சது, இதெல்லாம் வந்து மக்கள் திருப்தி அடைஞ்சு இவருக்கு ஓட்டு போட்டாங்க. 3வது தடவை மம்தா 2/3 மெஜாரிட்டி வாங்கினதுக்கு முழு பெருமையும் பிஜேபியை தான் சார். கீழ்த்தரமா கேவலமா பிரச்சாரம் பண்ணது, மம்தா வந்து கூப்பிட்ட விதம், பிரதமரே கூப்பிட்ட விதம், இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு கிளப்பிடுச்சு. இந்த தரம் வந்து மம்தா பார்ட்டி மேலேயும் அதிருப்தி இருக்கு. அதே சமயம் மம்தாவை அவங்க நடத்துற விதம், மம்தா பார்ட்டியை வந்து ஜனநாயக முறையில் அல்லாமல் ஜனநாயக விரோத முறையில் பிஜேபி எல்லா மெஷினையும் பயன்படுத்துது. ஏன்னா பெங்காலிஸ் ஆர் பொலிட்டிக்கலி வெரி ஜென்ரலி தே ஆர் கான்சியஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் வந்து விளையாடும் போது பாத்தீங்கன்னா ஏய் கூகுள் தி சே அப்படிம்பாங்க, கூகுள் போடுறாங்க. இங்க வந்து ரசிக்கிறவங்க, தமிழ்நாட்டுல ரசிக்கிறவங்கல பல பேருக்கு வந்து கூகுள் வந்து முற்ற முழுக்க புரியாது. நல்லா விளையாடுறாங்கன்னு தெரியும், கிரிக்கெட்ல கூகுள் என்ன அடி அடிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா அங்க சாதாரணமான ஒரு வில்லேஜில் இருக்கவருக்கு முதற்கொண்டு விளையாட்டுடைய நுட்பம் தெரியும். பேசிக்கலி அவங்க அது மாதிரி. இதுல வந்து ஒரு தடவை நான் கவுரால வந்து ஷிப் பில்டிங் கம்பெனி ஒன்று இருந்தது. அந்த ஷிப் பில்டிங் கம்பெனி ஒவ்வொரு தடவை ஒரு இது கப்பல் கட்டி முடிச்சோன்னா என்னையும் கூப்பிடுவாங்க அங்க வந்து அந்த ஃபங்க்ஷன் நடத்தும்போது, கலெக்டரா இருக்கும்போது. அப்போ ஒரு நாள் என்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்றாரு, இந்த பெங்காலிஸ் மாதிரி ஒரு நொர்நாட்டியம் முடிச்ச ஒரு லேபரை பார்க்கவே முடியாதுங்கன்னாரு. அப்படி நான் சொன்னேன், சரி போங்க, அப்புறம் எதுக்கு அவங்கள வச்சிருக்கீங்க? நாங்க வந்து நீங்க வெளியாட்களை கூட்டு வந்து அதை தடுத்து நிறுத்தவங்க கிடையாது. உங்களுக்கு தேவையான ஆட்கள் நீங்க கூட்டு வரலாமே. அதுக்கு அவர் சொன்னது, இவன மாதிரி ஸ்கில்டு லேபர் இந்தியால எவனுமே கிடையாது. அவ்வளவு கெட்டிக்காரன் வேலையில. பெங்காலிய பத்தி அவங்களுடைய அபிப்பிராயம் வந்து இதுதான். அதே மாதிரி அரசியலை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். பெங்கால்ல சாதாரண ஏழை மக்களுக்கு முதற்கொண்டு அவங்களுக்கு அரசியல் புரியும். கிராமத்தில் உள்ளவங்களுக்கும் அரசியல் புரியும். அது தவிர கிராமத்துல வந்து இவங்களுக்கு வந்து வலுவான கட்டமைப்பு கிடையாது பிஜேபிக்கு. இவங்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸ்க்கு இருக்கு. இதெல்லாம் இவங்களுக்கு சாதகம். ஆனா பாதகம்ங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த தடவை நெக் டு நெக்கா தான் இருக்கும் போட்டி வந்து நான் நினைக்கிறேன். யார் ஜெயிச்சாலுமே ரொம்ப அற்பமான மெஜாரிட்டியில் ஜெயிப்பாங்க. நான் இந்த இதெல்லாம் வந்து போல், போஸ்ட் போல் ரிவ்யூ அல்லது அதுக்கு முன்னாடி இருந்த அசஸ்மெண்ட் இது எதையுமே நான் நம்புறது இல்லைங்க. ஏன்னா இதுல முக்கியமானது என்ன சொல்லுவாங்கல்ல, சில சமயம் சொல்லுவாங்க ரொம்ப விவரமான அஸ்ட்ராலஜி ரைட்டு தான், ஆனா அஸ்ட்ராலஜர் எப்பயுமே தப்பு தெரியுமா அப்படிம்பாங்க. ஜோசியம் வந்து ரைட்டு தான், ஆனா ஜோசியம் சொல்ற ஜோசியர் இருக்காரு அவர் எப்பயுமே தப்பு பார்த்தா அப்படிம்பாங்க. அதே மாதிரி இந்த இது வந்து ஒரு சயின்ஸ் தான், ஃபெஸ்பாலஜிங்கிறது ஒரு சயின்ஸ் தான். இந்த மாதிரி ரிவ்யூ வந்து சரியா அசஸ் பண்றதுங்கிற ஒரு சயின்ஸ் தான். ஆனா அதுக்கு வந்து சாம்பிள் வந்து ரொம்ப முக்கியம். இவங்க சர்வே பண்ணும்போது என்ன சாம்பிளை எடுக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து டிவிகே வந்து ஃபுல் மெஜாரிட்டி வரும்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. 2 ரிப்போர்ட் வந்து இவங்களுக்கு வந்து ஏடிஎம்கேக்கு வரும்னு சொல்லுது. 4 ரிப்போர்ட் வந்து டிஎம்கே வரும்னு சொல்றாங்க. எல்லாருமே வந்து சின்சியரா வேலை செய்யறாங்க
யாருமே விலை போகல அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஆனா எப்படி தப்பு இதை எப்படி மாறி மாறி வருது? அப்ப அவங்களுடைய சாம்பிள்ல வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் சாம்பிள். எப்ப சாம்பிள் பார்க்க வேண்டியது இல்லைன்னா கேட்டக்லிஸ்மிக் இன்சிடென்ட் சொல்லுவாங்க. உள்ளத்தை உலுக்குகிற நிகழ்வுகள் நடக்கும் பொழுது நீங்க சாம்பிள் பார்க்க வேண்டியதே இல்லை. மிஸ்ஸஸ் காந்தி வந்து சுட்டுக் கொண்டது, ராஜீவ் காந்தி கொலை ஆமா. செய்யப்பட்டது, எம்ஜிஆர் உடம்புக்கு முடியாம படுத்து கிடந்து, இந்த மாதிரி நேரத்தில் எல்லாருக்கும் தெரியும் என்ன நடக்க போகுது, ரிசல்ட் என்னன்னு எல்லாருக்கும் எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும். மற்றபடி அந்த மாதிரியான சீரியஸ் இன்சிடென்ட் இல்லாம நார்மலா நடக்கிற எலெக்ஷன் இருக்குல்ல, இந்த எலெக்ஷன்ல எல்லாம் வந்து இந்த சாம்பிள் சரியா இருந்தாலுடைய சர்வே ரிசல்ட் வந்து சரியா இருக்காது. ஆனால் இந்த கருத்து கணிப்புகளை கணிசமானது ஏதோ பாஜக கூட்டணி ஒரு மாதிரி வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க. இப்ப இந்த இடத்துலதான் நுட்பமா கேட்கறது, இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு இல்ல. இது குறித்து நம்ம ரெண்டு பேரும் பலமுறை பேசிட்டோம், நீங்களும் அதை குறித்து எல்லாம் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் கடைசியா கேட்கிறேன், ஒரு தொங்கு சட்டமன்றம் மாதிரி மேற்கு வங்கத்துல அமைஞ்சா இந்த காங்கிரஸும் சிபிஎம்க்கும் ஏதோ கொஞ்சம் சீட்டு இருந்தா மம்தாவை ஆதரிப்பாங்களா, இல்ல இன்னொரு எலெக்ஷன் வரட்டும்னு விட்டுருவாங்களா, இல்ல பிஜேபி ஆளுநரை வச்சு ஆட்சி செஞ்சுக்கிட்டு விட்டுருவாங்களா சார்? இல்ல மம்தாவை ஆதரிக்கணும்னு அவங்க சொல்லுவாங்க. மம்தா ஏத்துக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. நீங்க ரொம்ப ஓ முரண்பட்டு இது வேறையா? ஆமா இது கவர்மெண்ட் அது அதாவது நீ 6 மாசம் கழிச்சு எலெக்ஷன் இப்ப கவர்னர் ஆட்சி கொண்டு வா, நான் 230 ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படிம்பாங்க. இது பெண் புலி, ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறந்துடாதீங்க. ஓ காங்கிரஸ் தயவு தேவையில்லைன்றுவாங்க. சொல்ல முடியும். அவங்க எந்த நேரத்துல என்ன பேசுவாங்கன்னு யாருக்கும் தெரியாதுங்க. இதுல வந்து பெங்கால் வந்து சொல்லுவோம், பெங்கால்ல 2 புலி இருக்கு. பெண் புலி வந்து இங்க இருக்கு, கல்கத்தால இருக்கு. புலிக்குட்டிய டெல்லிக்கு அனுப்பி வச்சிருக்கு. மொஹுவா மொய்த்ரான்னு ஒரு புலிக்குட்டிய டெல்லிக்கு அனுப்பி வச்சிருக்கு. ஓகே ஓகே, அப்ப தொங்கு சட்டசபை வந்தா பாத்துக்கலாம், என்ன பெரிய இது, இதுக்கெல்லாம் அடங்குற ஆளாங்கிற மாதிரிதான் மம்தா போவாங்க என்ன? அப்ப கார்கேட் எல்லாம் போய் நிக்க மாட்டாங்க, கார்கே என்ன சொல்கிறாருலாம் வெயிட் பண்ண மாட்டாங்க, கார்கே என்ன சொல்றாரு அன்கண்டிஷனலா அவங்க ஆதரவு கொடுப்பேன்னு தான் காங்கிரஸ் சொல்லுவாங்க. சிபிஎம் அது மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா சிபிஎம் வந்து அன்கண்டிஷனல் சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு லேபருக்கு இதெல்லாம் செய்யணும், அவங்க கொள்கையை பிரகடனப்படுத்தி அவங்க பேசுவாங்க. அந்நேரம் என்ன நடக்குது என்னால சொல்ல முடியும், இவங்க ஏத்துக்குவாங்களா? ஏன்னா அப்படி ஏத்துக்கிட்டாலுமே அது எவ்வளவு டெனபிளா இருக்கும், அடுத்து என்னென்ன மிஸ்சீஃப் எல்லாம் பண்ணுவாங்க. இவங்க கட்சியில இருந்தே ஆட்களை கடத்திட்டு போறதுக்கு பிஜேபி முயற்சி பண்ணுவோம். இது எல்லாமே வந்து இவங்களுக்கு தெரியும். அதனால எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து ஷீ இஸ் எ பியூர் பொலிட்டிக்கல் அனிமல். அவங்க உடம்புல வந்து ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் வந்து அரசியல் பேசுது. அப்படிப்பட்ட ஆள் அவங்க. அதனால அவ்வளவு அவசரமா வந்து முடிவெடுக்க மாட்டாங்க. ரொம்ப முக்கியமான அந்த கேள்விக்கு எப்படி அணுக போறீங்கன்னு பார்த்தேன். ஆனா நீங்க சொல்றது அவங்களுடைய இயல்பை நன்கு அறிந்தவருங்கிற முறையில நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்புறம் மம்தா சொன்ன குற்றச்சாட்டை கவனிச்சிருப்பீங்க. ஈவினிங் ஓட்டு போட வந்தவங்களெல்லாம் மத்திய காவல்படை அடிச்சு கலவரத்தை ஏற்பாடு பண்ணி பலரை வந்து ஓட்டு போடவே அனுமதிக்கல, பர்டிகுலரா முஸ்லீம்களுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஒரு வீடியோவும் உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன், பார்த்திருப்பீங்க. அது என்ன சார், அது அப்படி ஓட்டு போட வந்தவங்கள ஏதோ அப்படி அடிக்கிற மாதிரி இருக்கே, அது என்ன இப்படி இல்லாம பண்ணுவாங்க? அந்த வீடியோ உண்மையா இருந்தா அப்படி பண்ணிருக்காங்கன்னு அர்த்தமாகுது இல்லீங்களா? இது கலவர பூமியில வந்து ஜேஎன்சில வந்து சிஆர்பிஎஃப் போகும்போது அவங்க வந்து வெளியில நின்னுகிட்டு ஆட்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீங்க வந்துட்டீங்க, உங்களுடைய உறவினர்களை எல்லாம் சீக்கிரமா அனுப்பி வைங்க, நீங்க தான் பாதுகாப்பை பாக்குறீங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அது நடந்திருக்கு. அங்க போலிங் ஆபீசரை போன என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அப்படியெல்லாம் வந்து நடக்கும். ஆனா இந்த மாதிரி அடிச்சு விரட்டுறதுங்கிறது வந்து அமெரிக்காவில் வந்து பிளாக்ஸுக்கு இது மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி ஒபாமா சொல்லியிருக்காரு. நான் தேர்ந்தெடுக்கப்பட்டது காரணம் அப்படி அடிச்சு விரட்டப்பட முடியாத அளவுக்கு பிளாக்ஸ் வந்து கன்சாலிடேட்டட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நடந்தது, அது சர்வ சாதாரணமா நடந்ததுன்னு சொல்லியிருக்காரு. ரிப்போர்ட்டடே கிடையாது அது. ஆனா அவர் சொல்லும்போது நம்ம எப்படி நம்பாம இருக்க முடியும்? ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டீசென்ட் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் தி யூஎஸ் வந்து ஒபாமா, சந்தேகமே இல்லை. அதே மாதிரி மம்தா வந்து இந்த குற்றச்சாட்டு சொன்னா அதுக்கு ஆதாரம் வேற சொல்லியிருக்காங்க. இதுல என்ன பிரச்சனைனாங்க, இப்படி ஒரு ஆதாரம் சொல்றாங்க, இந்த ஆதாரம் தவறா இருந்ததுன்னா சரி, வீடியோ தப்புன்னா இவங்க சொல்லணும்ல வீடியோ தப்புன்னு சொல்லி, இவங்க மௌனம் காத்தாங்கன்னாலே அதுல ஏதோ உண்மை இருக்குன்னு சொல்லித்தானே அர்த்தமாகுது. வீடியோ இப்பதான் நான் பார்த்தேன், ஆனா அவங்க கம்ப்ளைண்ட் நேத்தே வந்துருச்சு. அவங்க கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி மத்திய காவல்படை அட்டுழியம் பண்ணுது, அடாவடித்தனம் பண்ணுது, ஓட்டு போட எங்களை விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு மம்தாவோட ஸ்டேட்மெண்ட். இந்த வீடியோ அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டா தான் பார்த்தேன். இந்த வீடியோ இப்படி ஒரு வீடியோ வந்து இதை பார்த்துட்டு இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஆமா, ஏன்னா அது இன்னொரு மாநிலத்துல இருந்து வர்றது. ஆமா, எப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் தயங்காம சொல்லக்கூடியவங்க தான் மம்தா அப்படிங்கிறது உண்மை. நான் சொன்னேன், ஷீ இஸ் எ பியூர் பொலிட்டிக்கல் அனிமல். அரசியல்ல வந்து சில காரியங்கள் செய்யறதுன்னா அதுக்கு தயக்கம் இல்லாம செய்வாங்க.
அதனால உண்மைத்தன்மை தெரியாம அதை பத்தி நம்ம என்ன சொல்ல முடியும். ஏன்னா மம்தா போன சட்டமன்ற தேர்தலில் கால் உடைஞ்சிருச்சு அவங்களுக்கு. கால் உடைஞ்சு இப்படி படுத்துக்கிட்டே இப்படி. ஆமா, அதனால அந்த மாதிரியான இல்ல எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நிமிஷம் துண்டி குதித்து குட்டிமான் போல் ஓடினார்கள்ங்கிறதை எல்லாரும் பார்த்தோம். அதனால நமக்கு இந்துத்துவா இதெல்லாம் தாண்டி எது உண்மையோ அதையும் பேசணுங்கிறத சொல்லியிருக்கீங்க. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு. அந்த மெதுவாங்கிற ஒரு ஏதோ ட்ரைபல் கம்யூனிட்டி வங்கதேசத்துல இருந்து வந்தவங்களுக்கு எஸ்ஐஆர் கொடுத்ததுனால அது பெரிய லெவல்ல பிஜேபிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் நம்புறாங்களே. அந்த ஷெட்யூல் காஸ்ட் வந்து மம்தா பானர்ஜி நம்ப மாட்டாங்களா? மோடியை தான் நம்புவாங்களா? அப்படி ஒரு கருத்து கணிப்பு தொடர்ந்து சொல்றாங்க. இல்லைங்க, யாருமே தங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிற அடிப்படையில் தானே தேர்தல் வந்துட்டு நோக்குவாங்க. இவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். ஏன் சிட்டிசன் கிடைக்குன்னா இந்த சிஏஏ அமெண்ட்மெண்ட் வந்து என்ன சொல்லுது? இவங்கெல்லாம் 1971க்கு அப்புறம் பெரும்பகுதி வந்தவங்களா இருக்கலாம். முதல்ல அஸ்ஸாம்ல தான் இந்த சிஏஏ பத்தி பெரிய அஜிடேஷன் வந்ததுனால அந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்தது. என்ன கொண்டு வந்தாங்கன்னா, சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் வந்து 2-3 தடவை அமெண்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற அமெண்ட்மெண்ட் எல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய எல்லா சில பேரை முழுக்க பாதிக்கப்படக்கூடிய அமெண்ட்மெண்ட் கிடையாது. அஸ்ஸாம்ல வந்து என்ன சொன்னா, அஸ்ஸாம்ல அந்த எதிர்ப்பு வந்துங்க முஸ்லிம்களுக்கு எதிரான எதிர்ப்பு இல்ல. அஸ்ஸாம்ல வந்த எதிர்ப்பு வந்து வங்காளிகளுக்கு எதிரான எதிர்ப்பு. ஏன்னா வங்கதேசத்திலிருந்து வந்தவங்க அத்தனை பேருமே வங்காளிகள். அஸ்ஸாம்ல இருக்கவங்க அஸ்ஸாமீஸ். இப்போ இங்க வந்தாங்கன்னா, எங்க வெஸ்ட் பெங்காலுக்கு வந்தாங்கன்னா, சரி நம்ம ஒண்ணு விட்டு ஒண்ணு தரப்பா அப்படின்னு சொல்லி நாங்க பார்ப்போம். ஆனா அவங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. அது இன்னொன்னு என்னன்னா, வந்த பெங்காலிஸ் வந்து எஜுகேட்டட் லெவல் வந்து ஜாஸ்தி. வந்து கவர்மெண்ட் ஜாப்ல எல்லாரும் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இவங்களுடைய வேலை வாய்ப்புகள் இழந்து போகுதுன்னு அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட் யூனியன் வந்து பிரச்சனையை ஆரம்பிச்சது என்னன்னா, ஹிந்து முஸ்லிம்ங்கிறது எனக்கு பிரச்சனை இல்ல. பங்களாதேஷ்ல இருந்து எவனையும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அப்ப மிஸ்ஸஸ் காந்தி பீரியட்ல வந்து என்ன சட்டம் போட்டாங்கன்னா, 1971 வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்களோ அவங்கள நம்ம ஏத்துக்கணும். அதுக்கு வந்து நீங்க வந்து என்கொயரி எல்லாமே வைங்க. அதுக்கப்புறம் வந்தவங்களை வந்து திருப்பி அனுப்பி அவங்களுக்கு வந்து நம்ம சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இவங்க என்ன முடிவு கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த சிட்டிசன் அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2014 வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்களோ அவங்க யார் யாரெல்லாம் அதுல விலக்கப்பட்டவங்க யாரு? முஸ்லிம்களை மட்டும் விலக்கி வச்சுட்டு ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், பார்சிஸ் இவங்க இங்க இந்தியாவுக்குள்ள வந்தாங்கன்னா அவங்க ரிலிஜியஸ் பர்செக்யூஷனால வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதனால அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இதை சீரியஸ் அஸ்ஸாம்ல ஃபாலோ பண்ணாங்கன்னா அஸ்ஸாம்ல வந்து இவங்களுக்கு வந்து பயங்கரமான எதிர்ப்பு வந்துடும். ஏன்னா அவங்க 1971க்கு அப்புறம் யாரையும் உள்ள வர விடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 71க்கு அப்புறம் 2014 வந்து உங்களுக்கு வந்து 29 + 14 43 வருஷம் இங்க உள்ள வந்தவங்களை நீங்க அலோவ் பண்ணுங்கன்னு இந்த சட்டம் சொல்லுது. அப்ப அதை எவ்வளவு சீரியஸா பார்ப்பாங்க அந்த மக்கள். இவங்க ஆனா இங்க உள்ளவங்க வந்து இந்த மாதிரி நிறைய வந்து அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அவங்களுடைய பிஜேபி கால்குலேஷன் 2 கோடி பேர் அப்படி இருக்காங்க. அப்புறம் அவங்க 2 கோடினா அதுல வந்து ஒரு 1 கோடி 1.25 கோடி வாக்காளர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி முஸ்லிம்ஸ் ஒட்டுமொத்தமா மம்தாவுக்கு போயிட்டா இவங்க ஒட்டுமொத்தமா நமக்கு வந்துருவாங்க அப்படின்னு அவங்க கால்குலேட் பண்றதா சொல்றாங்க. எல்லாமே எலெக்ஷன் ரிசல்ட் 4ஆம் தேதி வருது பார்க்கும்போது. கண்டிப்பா இல்ல, தேர்தல் ரிசல்ட் வரும்போது எல்லாருக்கும் உண்மைகள் தெரிஞ்சிடும், உள்ளது தெரிஞ்சிடும். ஆனால் அந்த ரிசல்ட் வரும்போது அதற்கான காரண காரியங்கள் என்ன, பின்னணி என்ன, இதை நம்ம எப்படி எத்தனை ஆண்டு கால பின்னணியிலிருந்து இந்த ரிசல்ட்டை பார்க்கணுங்கிற அந்த ஆய்வும் அந்த மனநிலையும் மக்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இது மாதிரியான நேர்காணல். அது மேற்கு வங்கங்கிறப்ப உங்களை போன்றவர்கள் சொல்வது படித்துட்டு சொல்றது கிடையாது, பார்த்துட்டு அனுபவத்தில இருந்து அந்த கள ஆய்வுல இருந்து தெரியுங்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு கூடுதலாக மேற்கு வங்கத்தை பற்றிய அந்த அரசியல் நுட்பம் தெரியுங்கிறதுக்காக தான் உங்களை போன்றவர்களை நாம் நேர்காணல் எடுத்து மக்களுக்கு அந்த கருத்துக்களை சொல்றது. உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த மேற்கு வங்க அரசியலினுடைய இந்த இக்கட்டான இந்த தேர்தலில் தமிழ்நாட்டை விட ரொம்ப ஹீட்டா இந்தியா எதிர்பார்க்கிற தேர்தல் உண்மையிலே மேற்கு வங்கம் தான். தமிழ்நாட்டை விட அங்கதான் பெரிய பெரிய இஷ்யூலாம் வரப்போகுதுங்கிறாங்க. இன்னும் 2 மாசத்துக்கு காவல்படை நீடிக்குங்கிறாங்க. கவர்னர் ஆட்சிக்கு வாய்ப்பு, தொங்கு சட்டசபை, பிஜேபி ஆட்சின்னு பல்வேறு திருப்பங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாநிலமாக மேற்கு வங்கம் இருக்கு. பார்ப்போம் அங்க என்னெல்லாம் நடக்கும், நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத உங்களுடைய பார்வையில இருந்து ரொம்ப விரிவா முன் வச்சீங்க. நன்றி. வணக்கம் ஜீவா. வணக்கம்.